Welcome to Kids Storyteller Channel. தி விஸ்பரிங் ஷாட்டோஸ். அடர்ந்த காடுகளும் மூடுபனி மலைகளும் சூழ்ந்த தெனூர் கிராமத்தில் வாழ்க்கை எளிமையாகவும் அமைதியாகவும் இருந்தது. குழந்தைகள் புல்வெளிகளில் விளையாடினர். பெரியவர்கள் நெருப்பினருகே கதைகள் சொன்னார்கள். அனைவரும் ஒருவரையொருவர் அறிந்திருந்தனர். ஆனால் ஒரு நாள் ஒரு விசித்திரமான நிகழ்வு நடந்தது. அது கிராமத்தை என்றென்றும் மாற்றியது. இது ஒரு குளிர்கால மாலை நேரம். இளம் மாயாவும் அவளுடைய சிறந்த நண்பன் லியோவும் காட்டின் ஓரத்தில் விளையாடிக் கொண்டிருந்தனர். சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. நீண்ட நிழல்களை தரையில் படரவிட்டது. அவர்கள் சிரித்துக்கொண்டே ஒருவரை ஒருவர் துரத்தி கொண்டிருந்த போது ஒரு விசித்திரமான பயங்கரமான சத்தம் கேட்டது. அது மரங்களில் இருந்து வரும் மெல்லிய கிசுகிசுப்பு போல் இருந்தது. "நீ அதை கேட்டாயா?" மாயா கேட்டாள். அவளுடைய குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. லியோ பயத்துடன் தலையாட்டினான். "அது யாரோ நம்முடைய பெயர்களை அழைப்பது போல் இருக்கிறது." அவர்கள் என்ன செய்வதென்று முடிவு செய்யும் முன் ஒரு அடர்ந்த மூடுபனி அவர்களை சூழ்ந்தது. குளிர்ந்த ஈரப்பதத்தால் மூடிக்கொண்டது. மூடுபனி விலகிய போது லியோ காணாமல் போயிருந்தான். மாயா தனியாக இருந்தாள். கிசுகிசுப்புகள் இன்னும் பலமாகிக் கொண்டிருந்தன. அத்தியாயம் 2. நிழல் மனிதனின் புராண கதை. மாயா தன் இதயம் படபடக்க ஓடி கிராமத்திற்கு வந்தாள். பெரியவர்களுக்கு நடந்ததை சொன்னால் அவர்களுடைய முகங்கள் வெளிரின. அவர்கள் ஒரு பழைய புராண கதையை பற்றி பேசினார்கள். நிழல் மனிதனின் கதை. காட்டில் வசிக்கும் ஒரு மர்மமான நபர். அவர் தனது கிசுகிசுப்புகளால் குழந்தைகளை கவர்ந்தெழுப்பார். அவருடைய ராஜ்யத்திற்குள் நுழைந்தவர் யாரும் திரும்பி வந்ததில்லை. ஆனால் மாயா லியோவை காப்பாற்ற உறுதியாக இருந்தாள். அவளால் தனியாக இதை செய்ய முடியாது என்பதை அறிந்தாள். எனவே அவள் தன் நண்பர்களை கூட்டினாள். தைரியமான மற்றும் திறமையான எல்லா, புத்திசாலியான மற்றும் விரைவான சாம், வலிமையான மற்றும் நம்பிக்கையான ஜேக். ஒன்றாக அவர்கள் காட்டிற்குள் சென்று நிழல் மனிதனை எதிர்கொள்ள ஒரு திட்டத்தை உருவாக்கினார்கள். அத்தியாயம் 3. கிசுகிசுப்புகளின் காடு. குழந்தைகள் காட்டிற்குள் நுழைந்தபோது கிசுகிசுப்புகள் பலமாகிக் கொண்டிருந்தன. அவர்களை சுற்றி ஒரு பயங்கரமான மெல்லிசை போல் சுழன்றன. மரங்கள் நெருக்கமாக வருவது போல் தோன்றியது. அவற்றின் கிளைகள் விகாரமான வடிவங்களில் முறுக்கிக் கொண்டிருந்தன. காற்று பதட்டத்தால் நிறைந்திருந்தது. ஒவ்வொரு அடியும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்திக்கு எதிரான போராட்டம் போல் இருந்தது. அவர்கள் கிசுகிசுப்புகளை பின்தொடர்ந்து காட்டின் ஆழத்திற்கு சென்றனர். ஒரு திறந்த வெளியை அடைந்தனர். நடுவில் ஒரு உயரமான கருப்பு நிற உருவம் நின்று கொண்டிருந்தது. நிழல் மனிதன். அவருடைய கண்கள் எரிந்த நெருப்பு பொறிகளைப் போல் ஒளிர்ந்தன. அவருடைய குரல் தேனும் விஷமும் கலந்தது போல் இருந்தது. "நீங்கள் ஏன் இங்கே வந்திருக்கிறீர்கள்?" அவர் கேட்டார். அவருடைய குரல் அமைதியில் எதிரொலித்தது. மாயா முன்னால் நடந்தாள். அவளுடைய தைரியம் தளராது. "நாங்கள் லியோவை திரும்பப் பெற வந்திருக்கிறோம். அவனை விடுங்கள்." நிழல் மனிதன் சிரித்தார். அந்த சத்தம் அவர்களுடைய முதுகெலும்புகளில் நடுக்கத்தை ஏற்படுத்தியது. "நீங்கள் என்னை தோற்கடிக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? சரி, நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். என்னுடைய புதிரை தீர்க்கவும் உங்கள் நண்பனை விடுவிப்பேன். தோற்றால் நீங்கள் அவனுடன் நிழல்களில் சேருவீர்கள்." அத்தியாயம் 4. புதிர். நிழல் மனிதனின் குரல் முழங்கியது. அவர் புதிரை சொன்னார். "வாயில்லாமல் பேசுகிறேன், காதுகள் இல்லாமல் கேட்கிறேன். எனக்கு உடல் இல்லை, ஆனால் காற்றுடன் உயிர் பெறுகிறேன். நான் யார்?" குழந்தைகள் ஒன்றாக கூடினர். அவர்களுடைய மனங்கள் வேகமாகச் செயல்பட்டன. சாமின் கண்கள் மின்னின. "அது எதிரொலி," அவன் கூறினான். நிழல் மனிதனின் ஒளிரும் கண்கள் குறுகின. ஒரு கணம் காடு மூச்சை பிடித்தது போல் இருந்தது. பின்னர் அவர் தயக்கத்துடன் தலையாட்டி ஒதுங்கினார். லியோவை வெளிப்படுத்தினார். அவன் காயமடையவில்லை, ஆனால் பார்வை அளவில் நடுங்கிக் கொண்டிருந்தான். அத்தியாயம் 5. திரும்பி வருதல். குழந்தைகள் விரைவாக லியோவை பிடித்து கொண்டு கிராமத்திற்கு திரும்பினர். கிசுகிசுப்புகள் பின்னால் மங்கிக் கொண்டிருந்தன. அவர்கள் காட்டிலிருந்து வெளியே வந்தபோது முழு கிராமமும் காத்திருந்தது. அவர்களுடைய முகங்கள் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தன. அன்றிலிருந்து தெனூர் கிராமத்தின் குழந்தைகள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தனர். ஆனால் தைரியம், நட்பு மற்றும் விரைவான சிந்தனையின் முக்கியத்துவத்தையும் கற்றுக்கொண்டனர். நிழல் மனிதனின் புராண கதை
ஒரு எச்சரிக்கை கதையாக மாறியது. இருண்ட காலங்களில் கூட ஒளியும் தைரியமும் வெல்லும் என்பதை அனைவருக்கும் நினைவூட்டியது. மாயாவுக்கு எதிர்காலத்தில் என்ன சவால்கள் வரினும் அவள் எப்போதும் தன் நண்பர்களுடன் நின்று அவற்றை எதிர்கொள்ள தயாராக இருப்பாள் என்பது தெரியும். குழந்தைகளே, உங்கள் கிட்ஸ் ஸ்டோரி டெல்லர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி.